அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு 2:1-2 வாசிங்க பார்க்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். சாஸ்திரிகள் கிழக்கிலே இருந்து பணிந்து கொள்ளும்படியாக வந்தார். இவர்கள் ஞானத்திலே தேறினவர்கள், குறிப்பாக வான சாஸ்திரத்தில் அதில் இவர்கள் மிகவும் தேறினவர்கள். நட்சத்திரங்களை ஆராய்வதில் நிபுணத்துவம் படைத்தவர்கள். பல நிலைகளிலே நிபுணத்துவம் பெற்றவர்கள் தான் இந்த சாஸ்திரிகளாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை தேடி வந்திருக்கிறார். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார், அவரை பார்க்க போகிறோம் என்று அவர்கள் வந்திருக்கிறார். இத்தனை ஞானம் படைத்த, அறிவு படைத்த, ஆராய்ச்சி செய்கிற, உலகத்தில் இவ்வளவு விசேஷித்தமான ஞானத்தை படைத்த இவர்கள் இயேசுவை தேடி வந்தார்னு சொன்னால், இந்த உலக ஞானத்தை பெற்றவர்கள் மெய்யான ஞானத்தை அடைந்து கொள்வதற்கு வந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். உலகத்தில் எத்தனையோ ஞானம் இருந்தாலும் மெய் ஞானம்ங்கிறது இயேசுவை அறிகிற அறிவு என்று கேட்டால், இயேசுக்குள்ளே தான் அறிவு, ஞானம் என்ற பொக்கிஷங்கள்லாம் அடங்கி இருக்கிறதாம். அவரே ஞானம், அனந்த ஞானம் உள்ள தெய்வம். அவருக்குள்ள அறிவு, ஞானம் எல்லாம் அடங்கி இருக்கிறது. யாராயிருந்தால் அவரை நோக்கி கேட்டால் அந்த ஞானத்தை கொடுக்க வல்லவர். யாக்கோபு 1:5 நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவனத்தை கேட்கிறவன் அப்பொழுதும் கொடுக்கப்படும். பார்த்தீங்களா? அப்போ அனந்த ஞானம் உள்ள தேவன் ஆண்டவர் இயேசு. அந்த மெய் ஞானத்தை தேடி வந்தவர்கள் இந்த உலக ஞானிகளா இருக்கிறார்கள். அருமையான கத்திரி பிள்ளைகளே, உலகத்தில் உங்களுக்கு நிறைய ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம். ஆனால் உண்மையான மெய் ஞானங்கிறது, நீங்கள் தேட வேண்டிய ஞானம், அறிந்து கொள்ள வேண்டிய ஞானம் இயேசு என்பதை மனதில் வைக்க நினைங்க. இன்னொரு வார்த்தை கூட நான் சொல்ல நான் விரும்புகிறேன். யாக்கோபு 3:17 வாசித்து பார்த்தீங்கன்னா, அது பரத்திலிருந்து வருகிற சுத்தமான ஞானம் அப்படின்னு பார்க்குற. எத்தனையோ ஞானம் இருந்தாலும் சரி, பரலோகத்திலிருந்து வருகிற சுத்தமான ஞானம் இயேசு கிறிஸ்து அருளுகிற ஞானம். அந்த ஞானத்தை நீங்கள் தேடினால் ஒரு குறை உங்களுக்கு இருக்காது. நீதிமொழிகள் 1:7 நம்ம பார்க்குறோம் பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவரே சகல ஞானத்துக்கும் தேவன், அண்ட சராச உண்டாக்கினவர், அவர் ஒருவரே ஆராதிக்கப்படுத்தவர், அவர் ஒருவரே தொழுது கொள்ளப்படுத்த உத்தமமான தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா.